இங்கே ஒரு பொண்ணு கிரவுண்டில் படுத்துட்டு எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவள் கையில் ஒரு டாட்டூ ஃபார்ம் ஆகுது. இதை பார்த்தா அவள் பயப்படாம இது ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், ஒரு வழியாக வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஊரில் 16 வயசான எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க பாய் ஃப்ரெண்டோட நேம் அவங்க உடம்புல எங்கே டாட்டூவாக ஃபார்ம் ஆகும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவள் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே அவள் எதுவுமே காமிக்கல. ஸோ அவள் வந்து வேறு ஆப்பில் செக் பண்ணி பார்க்குறான். அங்கே இந்த நேமில் நிறைய ஐடி காமிக்குது. இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறான். ஃபைனலாக ஒரு வழியாக அவன் பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் வேற ஒரு பொண்ணோட டேட்டிங்கில் இருக்கிறத பார்த்தா அவன் ரொம்ப கோவப்படுறான். அந்த பொண்ணு இந்த ஊர் எம்எல்ஏட பொண்ணுன்றதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு கிட்ட போகும்போது அவள் ஃப்ரெண்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறா. இதனாலே டென்ஷன் ஆகி இந்த நாள் ஃபுல்லாக அந்த பாய் ஃப்ரெண்டோட நேமை சொல்லி சத்தமாக கத்திகிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் மற்ற பாய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கா.